ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல காலமாக இந்த பேங்க் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே ஸ்லோவான ஒரு அப்ளிகேஷனாக இருந்துச்சு. அண்ட் அது கூட இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுடேட்டடான ஒரு டிசைனில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணி புது ஆப் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஓசி நிறுவனம் கொடுத்துருக்க அவங்களுடைய புது ஆன்லைன் பேங்கிங் ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா BOC Flex அப்படின்னு நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் இப்போ லான்ச் ஆகியிருக்கு. அண்ட் இதில் எப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கும் ஒரு BOC அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என் கையில் இருக்க இந்த நுபியா V70 Max அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ யூனிட் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியுற இமெயில் இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை குறைவான விலையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அர்ஜென்ட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் குயிக்காகவே வந்து குறைய பண்ணுறேன். இலங்கை வங்கியில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா கட்டாயம் அவங்க கொடுத்திருந்தா அவங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த ஆப்புக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அவுடேட்டடா இருக்கு, சம்டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணவே பண்ணாது, அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பல காலம் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆப்புக்கு லாகின் ஆகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மற்ற பேங்க்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஆன்லைன் டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸை பார்க்கும்போது இந்த ஆப்பை நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணவே தோணாது அப்படிங்கிற அளவில் தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதே இலங்கை வங்கி மூலமாக இப்போ ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா BOC Flex அப்படின்னு நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே வந்து இப்போ அவைலபிள் ஆகிருச்சு. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். என்னுடைய BOC அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஸ்கூல் போகும்போது எனக்கு BOC அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. இன்னுமே அந்த அக்கௌண்ட் வந்து இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கும் BOC அக்கௌண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா BOCயோட Flex ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோம்னா ஒரு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்க்க கிடைக்கும். இதை வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களுடைய NIC நம்பரை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பேங்க்குக்கு கொடுத்துருக்க NIC நம்பரை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நான் அதை என்டர் பண்ணுறேன். ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு OTP வந்து கிடைக்கும். அந்த OTPயை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்டர் பண்ணணும். அந்த OTP என்டர் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேங்க் கார்டை வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ கார்டை ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா லாகின் பின் ஒன்று கொடுக்க சொல்றாங்க. இந்த லாகின் பின் நல்லாவே ஞாபகம் வச்சிருக்க ஒரு பின்னை வந்து கொடுங்க. ஸோ நானுமே ஒரு பின்னை வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ பின் என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா காலிங் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஹரி அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி கேலரியில் இருக்க ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுடைய NICயை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய NICயை வந்து கேப்சர் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். NICயோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு NICயோட பேக் பேஜும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ அதையும் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வேணும்னா பயோமெட்ரிக்ஸை வந்து லாகின் பண்ணுறதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஐடியை வந்து அலோவ் பண்ண சொல்லுது. ஸோ நான் ஃபேஸ் ஐடியை அலோவ் பண்ணதுக்கு பிறகு டன் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுடைய ஆப் வந்து இப்போ கிரியேட் ஆகிருச்சு. ஸோ ஆப்பை வந்து இப்போ லாகின் பண்ண மட்டும்தான் இருக்குது. நான் வந்து பாஸ்வேர்டு அடிச்சுட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு அடித்து லாகின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு BOC ஃப்ளெக்ஸ் ஆப்பை வந்து இப்போ லாகின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அளவு சிம்பிளாக தான் நம்மளுக்கு வந்து இதை லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தோன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பில் பேமெண்ட், கார்ட் பேமெண்ட்ஸ், ஓப்பன் அக்கௌண்ட் அப்படிங்கிற எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னுடைய BOC அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துக்கு அட் ஆகல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மோர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா வெரிஃபை யுவர் கார்டு டீடைல்ஸ் அண்ட் எனேபிள் அக்சஸ் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டெபிட் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோட ஃபுல் இந்த அக்சஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டு டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேங்க் கார்டு டீடைல்ஸை வந்து இந்த ஆப்பில் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இதோட நம்மள ஃபுல் அக்சஸ், இந்த ஆப்போட ஃபுல் அக்சஸையும் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டு டீடைல்ஸை வந்து என்டர் பண்ணிட்டோம். என்டர் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. அண்ட் அதுக்கான மெசேஜும் வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல டன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து லாகின் பண்ணலாம். ஆப்ல நீங்க வந்து உங்களுடைய கார்டு ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். மறுபடியும் ஆப்புக்கு வந்து லாகின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூசர் நேம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு யூசர் நேம் வந்து என்டர் பண்ணிருக்க மாட்டோம். இதே டவுட் தான் எனக்கும் வந்துச்சு. சோ யூசர் நேம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இமெயில்ல வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய இந்த பேங்க்கு கொடுத்திருக்க இமெயிலுக்கு யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எம்எஸ்ல வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம யூசர் நேமை நம்மளுடைய அந்த இமெயிலில் போயிட்டு தான் எடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ இமெயில் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த இமெயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இமெயிலில் இருக்க யூசர் நேமை தான் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் பண்ணால் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். நான் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து இப்போ கொடுக்கணும். இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிறத வந்து லாகின் அப்படிங்கிறத வந்து கொடுக்கலாம். லாகின் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆகிருச்சு அப்படிங்கிறது ஷோ ஆகும். இப்போ கண்டினியூ டு சைன் இன் அப்படின்னு வந்தோன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் மறுபடியும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து லாகின் ஆகிருச்சு. ஸோ இந்த லாகின் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய BOC அக்கௌண்ட்டுக்கு தான் இப்போ வந்து லாகின் ஆகிருக்கு. எனக்கு இந்த இடத்துல என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் அவைலபிள் பேலன்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்க் ஆப்பில் இருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பில் பேமெண்ட்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பில் பேமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்னென்ன பில் பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பேமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் சரி, வாட்டர் பில், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் பில் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவல், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இதில் பில் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த அப்ளிகேஷனை விட இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சிம்பிளான இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் அதர் அக்கௌண்ட்ஸ்க்கா இல்லாட்டி உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்லைனா ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து ஷோ ஆகுது. அண்ட் இந்த ஆப் அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற இருந்த ஆப்பை விட இந்த ஆப் வந்து ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ FD அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். அண்ட் அது கூட கார்ட்ஸையும் வந்து இந்த இடத்துல மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா கூட ஆப்லேயே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இல்லைனா பில் பேமெண்ட்ஸ் பண்ணதுக்கான ஹிஸ்ட்ரியும் இதுக்குள்ளேயே பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு இதுக்கான செட்டிங்ஸ் அண்ட் அதுக்கு பிறகு எல்லா விதமான விஷயங்களையும் இந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளான அப்ளிகேஷன் தான், ரொம்ப ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். பட் இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் ஒன்று ஷோ ஆகுது அப்படின்னா கட்டாயம் ஒரு பிரான்ச்சுக்கே விசிட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நான் இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஓப்பன் பண்ண டைமில் எனக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல. ஸோ நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்காம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது நான் ஸ்கூல் டைமில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்னால நான் வந்து எந்த ஒரு இமெயில் அட்ரஸுமே கொடுத்துருக்கல. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு
கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கணும், ஃபோன் நம்பர் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் அதுக்கு பிறகு யூசர் நேம் வந்து இமெயிலுக்கு வரும், பாஸ்வேர்டு வந்து ஃபோன் நம்பருக்கு வரும். ஸோ அதனால அது ரெண்டுமே இல்லாதனால எனக்கு வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு வந்து கட்டாயம் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் உண்மையுமே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த பிஓசி ஆப்பை விட இந்த பிஓசி ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து உங்களுக்கு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ல இருந்து பில் பேமெண்ட்ஸாக இருந்தாலுமே இந்த ஆப்லேயே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த ஆப்பை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தனால தான் இந்த ஆப்புக்கான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது தேவைப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ கட்டாயம் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பிஓசி ஆப்பை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.